5 ஆண்டு காலம் நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சி என்று. அதான் கேட்ட அரூர்ல ஏன் எனக்கு ஓட்டு போடல? பதில் வரல. சரி, இன்னொருத்தர் ஓட்டு போட்டீங்களே, அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க? ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே, அவரால் ஏதாவது ஒன்று நல்லது, ஏதாவது ஒரு துரும்பு? அப்போ எந்த மாதிரியான உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வு செய்யறீங்க? எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறீங்க? உங்களுக்கு நல்லது செய்யறவங்கள தேர்வு செய்யணும். எதுவுமே செய்யாதவர்கள், எந்த பிரயோஜனம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களை ஏன் தேர்வு செய்யறீங்க? இது என்ன அரசியல்? அது இல்லாம நான் இன்னும் கேட்டேன், பட்டியலின சமுதாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தானே அதிகமாக செய்திருக்கிறது. நமக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே நம்ம கொடுத்தோம். அன்னைக்கு 4 வன்னியர்கள் கூட இருந்தாங்க, கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று. இந்த 2 சமுதாயங்களும் முன்னேற வேண்டும். இந்த 2 சமுதாயங்கள், 2 சமுதாயத்துடைய மக்கள் வாக்கு மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு. இந்த 2 சமுதாயங்களும் ஒன்னாதான், ஒரே நிலையில் தான் இருக்கிறது, முன்னேறாமல் இருக்கிறது. இந்த 2 சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும், படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், முன்னேற்றம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்னா, இந்த 2 சமுதாயம் அரசியல் அதிகாரம் கிடைத்தால் தான் கிடைக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட திமுக ஆட்சியில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது.